இருக்கிறார். இந்த காலவேளை நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். பேதுரு சொல்லும்போது அந்த முதல் பிரசங்கம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில், அந்த ஆபிரகாம் தேவன் அப்போ இருந்தவர் இல்லை, இப்போ இருக்கிறவர். அவர் இப்போ இருக்கிற தேவன் தான். இப்போ அவர் அந்த வல்லமை, அந்த சப்பானியை அந்த வாசலில் தேவாலயத்துக்கு முன்னால் நின்றவனை சுகப்படுத்திட்ட பிறகு இதை பேச வெளிக்கிறார். அப்போ இருந்தவர் இல்லை, இப்போ இருக்கிறவர். அப்போ இருந்தவர், உடன்படிக்கை செய்த தேவன் இன்னைக்கும் இருக்கிறவர். அவர் தான் பற்றி இன்னைக்கு பார்க்குறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 22:31-32 சொல்கிறார், அந்த அப்போ இருந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் இப்போ இருக்கிற இப்போ இன்னைக்கு நான் இயேசு தன்னை பற்றியே சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் நம்மை ஆளுகிற தேவன். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டு நிறைய காரியங்களை நமக்காக வச்சிருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன். இயேசு வெளிப்படுத்தினவராய் நம் மத்தியில் வந்தவர். பேதுரு அதை வெளிப்படுத்தி காண்பித்தது தன்னுடைய அப்போஸ்தலர்கள் சரித்திரம் முழுசும் அநேக வருடங்களா, இன்றைக்கும் 6000 வருடங்கள் சரித்திரத்தில் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 4000 சரித்திரம் பழைய ஏற்பாட்டில், 2000 வருஷமாக ஆண்டவர் உடைய வருகையிலிருந்து இம்மட்டுமாய் நடத்தினவர். இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்துவார். இந்த காலத்திலும் அவர் நம்முடைய தேவன், நித்தியமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தை அறிந்த தேவன். அவருக்கு அறியாதது ஒன்றுமே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.